குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஃபஸ்ட்டு வந்து பீகார் மக்களுக்கு நமஸ்கார், தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோனா, எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க, உங்கள் ஃபேமிலியை காமிங்க, உங்கள் அம்மாவை காமிங்க, அந்த இன்னொரு பையன் யார், அந்த பையன் உங்களுக்கு எத்தனை பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்னாலும் அந்த புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்து மறுபடியும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ நான் பழைய சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிங்கன்னா, அம்மா எங்கே பண்ணாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம போய் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவை காமிக்க போகிறேன், அதுக்கப்புறம் என் தங்கச்சி ஃபேமிலியை காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதனால் ஏன் போடலைன்னா, அம்மா வேலைன்னு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. எனக்குமே இன்றைக்கி கொஞ்சம் ஓகே வீடியோ எடுக்கலான்னு போய் வீடியோ எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இவங்க தான் எங்கள் அம்மா பேர் சாந்தி. உங்கள் அப்பாவை காமிங்க, உங்கள் அம்மாவை காமிங்கன்னு கேட்டுருந்தீங்க. எங்கள் அப்பா இல்லை, நாங்கள் வந்து சின்ன பிள்ளையா இருக்கோம்ல, எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மட்டும்தான் எங்களெல்லாம் பார்த்துட்டது. எங்கள் அம்மா வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சீவு கழிக்கிறாங்க. வழக்கம் இருக்குல்ல, அது சீவு கழிச்சிருக்காங்க. இதுதான் வேலை. வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை, அதுக்கப்புறம் ஆடு மாடு மேய்க்கிறது, அப்புறம் கடை வேலை, இந்த மாதிரி எல்லா வேலையுமே தெரியும். எல்லா வேலைக்குமே போவாங்க. இப்போ இவங்க தான் எங்கள் அம்மா இப்படி தான் சின்ன பிள்ளையிலேருந்து ஏதாச்சும் வேலை செஞ்சு தான் எங்களை காப்பாற்றுனுச்சு. எங்கள் அப்பா இருந்தாலுமே சரி, எங்களுக்கு கஷ்டம் தான். ஏன்னா எங்கள் அப்பா தண்ணி அடிக்கிறவங்க. தண்ணி அடித்து இருக்கிறதெல்லாம் இது பண்ண தான் நினைக்குமோ ஒழிஞ்சு இது பண்ணலை. இருந்தாலும் எங்கள் அப்பா நல்லவர் தான். அப்போயுமே சரி, எங்கள் அம்மா மட்டும்தான் எங்களை காப்பாற்றுனுச்சு. எங்கள் அம்மா மட்டும்தான் அப்போலேருந்தே வேலை செஞ்சு எங்கள் 3 பிள்ளைங்க காப்பாற்றுனுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மாவுக்கு சின்ன பிள்ளையிலே எங்கள் அம்மாலாம் இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா சின்ன பிள்ளையிலேருந்தே கஷ்டப்படுது. அப்போயும் கஷ்டம், இப்போயும் கஷ்டம். அப்படி தான். அது பிறந்த அதுக்கும் ஒரு 7 வயசு 8 வயசுக்குள்ளே அவங்க அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்களாம். அவங்க பெரியம்மா வீட்டில் தான் வளர்ந்தாங்க. பெரியம்மா வீட்டில் தான் தெரியும் எப்படி இருக்க முடியும்னு. அப்போயுமே இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்காங்க எங்கள் அம்மா. ஸோ பாருங்கள், எங்கள் அம்மா எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா பிறந்த வீட்லேயும் சரி, பிறந்தப்பையும் கஷ்டப்பட்டுச்சு. பிறந்த வீட்லேயும் இப்போயும் கஷ்டப்படுது. கொஞ்ச நாள் கூட, ஒரு நாள் கூட அதை ஓய்வு எடுத்து யாரும் பார்த்தது கிடையாது. அப்படி பார்த்துருக்க மாட்டோம். அந்த வேலைன்னா இந்த வேலைன்னா அந்த வேலை, அப்படி தான் பார்த்துக்கிட்டே இருக்குது இது வரைக்குமே. தெரியும் எல்லாத்துக்கும், ஒரு அப்பா இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி கஷ்டப்படுன்னு. நாங்கள்லாம் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம். எங்கள் அம்மா எப்படி எங்களுக்கெல்லாம் வளர்த்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு அப்படின்னு. எவ்வளோ கடன் வாங்கி, எவ்வளோ இது பண்ணி ஆட்ட திட்டு வாங்கி எங்களுக்கு சாப்பாடு போட அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. அதனால் எங்கள் அம்மா ரொம்பவே பாவம். எங்கள் அம்மா கஷ்டப்பட்டது யாருக்கும் தெரியுமோ தெரியாது, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என் தம்பி தங்கச்சும் சின்ன பிள்ளை தூங்கிடுவாங்க, நான் மட்டும்தான் தூங்க மாட்டேன். எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவை நைட் ஃபுல்லாக அடிச்சுட்டு காலைல எழுந்துச்சி நல்லா தூங்கும். ஆனால் எங்கள் அம்மா காலைல அடி வாங்கிட்டு அந்த வலியோட ரத்தம் வந்திருக்கும், அந்த முடியை ஏதாச்சும் முன்னே வச்சுருக்கோங்க, அப்பா கையை உடச்சிருக்கும், ஏதாச்சும் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் காலைல எழுந்துச்சி வேலைக்கு போயிடுங்க அம்மா. அப்படி தான் எங்களெல்லாம் வளர்த்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு குறையும் சொல்ல முடியாது. எங்கள் அப்பாவும் நல்லவர் தான். குடிக்காமல் இருந்தால் நல்லவங்க, குடித்தாருன்னா எங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. குடிக்காமல் இருந்தால் எங்கள் அப்பா மாதிரி யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எனக்கும் எங்கள் அப்பாவையும் பிடிக்கும். எங்கள் அப்பா இருந்தாலும் எங்கள் அப்பாவை விட எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா எங்களை வளர்த்துச்சு, அதனால சொல்கிறேன். எங்கள் அம்மாவையும் பிடிக்கும், எங்கள் அப்பாவையும் பிடிக்கும். இப்போ எங்கள் அம்மா மாடு கொண்டு காட்ட போகிறாங்க. இப்படி தான், இந்த வேலைனா அந்த வேலைனா இந்த வேலை. இப்போ 2 நாளைக்கு காலையிலும் சாயந்தரம் கடைக்கு போவோம். இடையில வந்து வயல் வேலைக்கு போவோம். அது இல்லைன்னா இந்த வீட்டில் இந்த மாதிரி வேலையை பார்க்கும். என்ன வேலை கிடைக்குதோ அதுக்கு பூந்து போயிட்டு வந்துடும். எல்லா வேலையுமே எங்கள் அம்மாவுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் தங்கச்சியோட மூத்த பையன், இது 2வது பையன். 2 பசங்க. அவர் யுவராஜ், இவர் சிவராஜ். சிவா ஹாய் சொல்லுப்பா. ஹாய் சொல்லுங்க. ஐயோ முத்தம் கொடுக்குது பாருங்க. 3 வயசு ஆக போகுது. எல்லாருமே சிவா பார்த்தா கேட்டுகிட்டே இருந்தீங்க, சிவாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. இதுதான் எங்கள்கிட்ட தங்கம், எங்கள்கிட்ட செல்லம். இதை தான் ரொம்ப செல்ல பிள்ளை, ரொம்ப புத்தி உள்ள பிள்ளை. இதுதான் என்ன நடக்க முடியல, உட்கார முடியாது, ரெண்டுமே பண்ண முடியாது. டாக்டர் போ பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என் நம்பி, எங்கள் அப்பா நாங்கள் 9 படிச்சிருந்தேன், அப்போ இறந்துட்டாங்க. இறந்த பிறகு அதுக்கப்புறம் என் நம்பி தான். நான் கூட வேலைக்கு போனாலும் என் படிப்புக்கு தான் அனுப்பிச்சோம், வந்து வீட்டுக்கு ஆகலை. என் நம்பி வந்து அப்போயே 7வது படிச்சுட்டு இருந்தான். 7வது படிக்கக்குள்ளே படிப்பை நிறுத்திட்டு 40 ரூபா என்னமோ வேலை. எவ்வளோ 40 ரூபாயா? நான் வேலைக்கு போகல, 40 ரூபா தண்ணியிலும் வேலைக்கு போவான். வேலைக்கு போவேன், அந்த மாதிரி படிக்க போவேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டான். அது வந்து வேலைக்கு போய் இன்னும் படிச்சுட்டே இருக்கான். இப்போ நம்பி அவனை நேரில் காமிக்க முடியாது. இதில் பார்க்கணும். இதான் நம்பி, என் நம்பி ஸோ இதான் எங்கள் குடும்பம். பார்த்து போய் நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் எங்கள் எப்படி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தப்போ ரொம்ப கஷ்டம், சாப்பாடு கூட கஷ்டம், வீடெல்லாம் ஒழுவும், சாப்பாடு இருக்க முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த கஷ்டத்தில் இருக்கக்குள்ள தான் எங்களுக்கு கிடச்ச 2 பொக்கிஷம். ஒன்று வந்து இவங்க வீட்டுக்காரங்க, எங்கள் வீட்டுக்காரங்க, கார்த்தி மாமாவும் ராஜேந்திர மாமாவும். ஸோ அவங்க தான் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்கள் குடும்பத்துக்கு. அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் தம்பி, அவங்க 3 பேர்னால தான் எங்கள் குடும்பம் ஓரளவுக்கு இப்போ ஓடிட்டு இருக்குது. எங்கள் அப்பா ஃபோட்டோ காமிக்கணும்னு ஆசை தான், இருந்தாலும் காமிக்க முடியல. என்னென்னா ஃபோட்டோ இல்லை, இருந்துச்சு. அது என்னென்னா அப்போல்லாம் வீடெல்லாம் ரொம்ப ஒழுகி சேவலெலாம் இது பண்ணி வீட்டில் படுக்கவே இடம் இருக்காது, அந்தளவுக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்படியே ஃபோட்டோ அப்படியே நனைஞ்சு வீணாக போயிடுச்சு. அந்தளவுக்கு நம்ம சேஃப்டி பண்ணலை, அப்படியே போயிடுச்சு. அதனால் எங்கள் அப்பாவை காமிக்க முடியல. எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னா என்ன மாதிரி தான் இருக்குங்க அப்பா, நவுசு அப்படியே என்ன மாதிரியே தான் இருக்குங்க அப்பா. இது சேட்டையை பாருங்கள், அடிக்கிறத பாருங்க. அறா 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 அடிப்பா. உமா அவங்களுக்கு உமா சங்க எடுத்துறது லைக் போல, சங்க எடுத்துறது இல்லை, அவங்கள சங்க எடுத்துறது லைக் போல, சங்க எடுத்துறது. எத்தனை வயசுடி ஆகுது? 3 வயசு. 3 வயசு ரொம்ப பயந்து சாப்பிட்டவனுக்கு எல்லாம் எது சொன்னாலும் செய்வான். பசிக்குதுன்னு சொல்லுவான், எல்லாமே செய்வான், எல்லாமே செய்ய தெரியும். கண்ணுங்க காமி, அவங்களுக்கு கண்ணுங்க கண்ணுங்கடி சிவா, கண்ணு காமி உன் கண்ணுங்கடா. ஏய் அவருக்கு அவரை அடிக்கணும். பாய் Kari. அங்கே இருக்கிறாங்க ஒதுக்க விடாது. பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க, எல்லாம் பாய் சொல்லுங்க, எல்லாம் பாய் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. Ajun dia. Ajun.